வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் இயர் ஆர் 2 இயர் பேக் நான் வந்து ஹேர் கட் vlog மாதிரி ஒன்று பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நம்ம வந்து ஹேர் கட் பண்ணிட்டு படம் போக போறோம். அதுதான் வந்து ஒரு குட்டி vlog-ஆ காட்டலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு தான் இந்த கலர் லென்ஸ் வந்திருந்தது. ஸோ அதனால இந்த லென்ஸ் வச்சிருக்கேன். நான் வேற ட்ரெஸ் யோசிச்சு வச்சிருந்தேன், பட் அது எனக்கு கிடைக்கல. அதனால வந்து ஒரு நார்மல் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன். இங்கேருந்து டைரெக்டாக அங்கே போயிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு மூவி முடிச்சுட்டு நம்ம வர போகிறோம். அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மண்டை தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நான் இன்னும் தலை வரவே இல்லை. சும்மா மேக்கப் போடும்போது படாமல் இருக்க கிளிப் போட்டிருந்தாலும் அதுதான். ஸோ கொண்டே போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். நான் வந்து அப்படியே உங்களுக்கு ஒன்று நான் காட்டுறேன். இதுதான் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கு கேட்டாதீங்க, ஏன்னா என்கிட்ட இல்லை. இது பல வருஷம் முன்னாடி மின்ட்ராவில் வந்து ஆஃபரில் வாங்கினது. போடாமல் அப்படியே வச்சுருந்தா ஒரு மாதிரி ஏதோ இன்செக்யூராகவே இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. இது நீ போடவே இல்லையே, ஒரு வாட்டியாச்சும் போடு வாங்கினதுக்கு அப்படின்ட்டு. அதனால் அன்றைக்கி போட்டேன். அடுத்து நம்ம பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நான் வந்து இங்கேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவளை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து டைரெக்டாக ஆன்லான் போகிறோம். அவள் வந்து இந்த சில்வர் பிரேஸ்லெட் வந்து கிஃப்ட் பண்ணா. அதுக்கு பிஃபோர் டே குஷால்ஸ் போனாலாம். பார்த்துட்டு இது நான் போடுவேன் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தா. ஐயோ யாரோ கத்துறாங்க. அடுத்து ஆன்லான் போயாச்சு. ஃபஸ்ட்டு அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சும்மா கதை பேசிட்டு. அடுத்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து அத்தனை பாட்டில் ஷாம்பு இருக்குல்ல, அதில் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரிலங்க. பயங்கரமாக இருக்கும் ஃப்ரேக்ரன்ஸு. சூப்பராக இருந்தது. அது ஒரு வாரத்துக்கு வந்து காற்று நம்ம மண்டையில் அடித்தாலே வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற 2 பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் போகும். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே என் மூஞ்சி உம்முன்னு ஒரு மாதிரி இருக்கா. அது ஏன்னா படம் மிஸ் ஆகிடுச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண படம் போல். ஒழுங்காக கட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்பாயின்மெண்ட் போட்டு வந்ததுக்கு அவர் கட் பண்ணல. என்னடா இதுன்னு எல்லாமே ஓடிட்டு இருந்தது. ஆனால் இன்னொன்று, இந்த மாதிரி உட்கார வச்சு ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் செட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நான் வீட்டுக்கு வந்து நான் எனக்கு நானே பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு இது வராது. பட் பை த டைம் நம்ம அங்கே சலான்லேருந்து இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த ஹேர் செட்டிங் போயிடுது. என்ன அழகு, என்ன அழகு. வெக்குமா? ஸோ பண்ணிகிட்ருக்கும் போதே நான் டிக்கெட்ஸும் கேன்சல் பண்ணிட்டேன். அதனால் ஹேர் கட் எல்லாமே சர்வீஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் உட்காந்து பொறுமையாக ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கடுத்து தான் எந்த பிளானும் இல்லைல்ல. அதனால் சுற்றி 2 பேரும் எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து என்ன எடுக்கிறதுலாம். அதை நான் அடிக்கடி பண்ணும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி புது ட்ரெஸ்லாம் போட்டு ட்ரெஸ்அப் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது பிடிக்கும். பட் நம்ம தான் இப்போலாம் ட்ரெஸ்அப்பே ஒழுங்காக பண்ணுறது இல்லையே. இன்னைக்கு என்ன யாருமே வந்து போட்டோ எடுத்துடணும், வீடியோ எடுத்துடணும். ஆல்சோ வெளியே அப்படியே அந்த குட்டி வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சன்செட்டு கரெக்டாக அப்போ தான் ஆச்சு. செம்மையாக இருந்தது லைட்டிங்கு. எனக்கு இந்த சன்செட்ஸ்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது வீடியோவில் நம்ம எடுக்கிற வீடியோவில் அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கா அப்படின்ட்டு நானே வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். என்னைய சுற்றி சூரிய வெளிச்சம் வருது. ஆனா என் மூஞ்சே தெரியல ஒரு இதுலயும். அடுத்து பயங்கர பசி. சரி அங்கேயே அதே ஸ்ட்ரீட்லேயே வந்து டஸ்கானோ அப்படின்ட்டு ஒரு ஷாப் இருக்குது. பெஸ்ட்டு பீட்சா கிடைக்கும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க.
அதனால் சரி ஓகே பீட்சா சாப்பிட்டு வரலான்னு உள்ளே போனோம். அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. நாங்கள் அங்கே போகாமல் EAக்கு கூட போயிட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கலாம். அங்கே போயிட்டு அங்கே ப்ரைஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அண்ட் எங்களுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோவா பிடிக்கல. ஒரு ஸ்டார்டர் வாங்கினோம், ஒரு பீட்சா வாங்கினோம். பீட்சா வந்து அங்கே தின் க்ரஸ்ட் தான் இருக்குது. ஸ்டார்டர் வந்து ஏதோ சீஸ் பாலோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இது பண்ணியிருந்தோம். ஆயில் ரொம்ப ஓவராக இருந்தது. டேஸ்ட் வந்து டிப்பில் தொட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. பட் ஸ்டில் அந்த ப்ரைஸுக்கு நாட் ஒர்த் இட். அடுத்து இந்த பீட்சா வந்து நார்மலான ஒரு பீட்சா, சீஸ் பீட்சா. இதில் எப்படி மிஸ்டேக் பண்ண முடியும்? சப்பாத்தி மாதிரி இருக்கு. எனக்கு உள்ளே இறங்கவே இல்லை. கொஞ்சமாக லைக் என்ன சொல்கிறது, மயக்கம் போட்டு விழாத அளவுக்கு வயிற்றில் வந்து கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் பார்சல் பண்ணிவிட்டு ஃபுட்டை. அங்கேருந்து ஒரு 10 minutes ட்ரைவ் தான் EA போயிட்டு ஏதாவது கடைக்கெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணலாம், இல்லை போகிறோம் பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு தான் ஏறி உட்காந்தது. அண்ட் ஆல்சோ சலூனில் வந்து ஃபுல்லாக ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் செட் பண்ணியிருந்தாங்களே. ஆட்டோவில் நம்ம லூஸ் ஹேரும் விட முடியாது, காற்றுக்கு பறந்து நாசமாக போயிடும். அதனால் குட்டியாக கிளிப் போட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மேக்ஸ் போயிட்டு டிஷர்ட்ஸு பேண்ட் அது இதுன்னு ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். ட்ரையல் ரூமில் நம்ம ட்ரெஸ்லாம் வந்து திருப்பி வீடியோ எடுத்து விளையாடிட்டு இருந்தேன். பேண்ட்டு அப்புறம் லைஃப் ஸ்டைலில் டிஷர்ட்லாம் வாங்கினேன். நான் வந்து வீடியோட எண்டில் காட்டுறேன் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு. பரவாயில்ல, ஓவராக ஷாப்பிங் பண்ணல அப்படின்னாலுமே ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஏதோ மன திருப்திக்கு வந்து கொஞ்சம் பண்ணியாச்சு. கண்ணாடியில் க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து எப்பயுமே நாள் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்குது, ஏதோ நான் நினச்ச பிளான் வந்து நடக்கலை அப்படின்னா ஐல் டூ ஷாப்பிங். ஒன்று வீட்டில் இருக்கேன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவேன், இல்லைனா வெளியே போய் இந்த மாதிரி நேரில் பார்த்து ஷாப் பண்ணுறது வந்து அது என்னமோ அந்த ரீட்டைல் தெரப்பி மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போயும் வந்து என்னமோ நாளில் மிஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. சரி ஓகே போய் வீட்டுக்கு போகாமல் ஆட்டோவில் ஏறி பீச்சுக்கு போயிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் நேரம் தான், ஒரு 15 minutes அந்த மாதிரி ட்ரைவ் தான். நினைச்சேன் சினிமேட்டிக் ஒன்றை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பீச்சுக்கு போயிட்டு நான் ஹீல்ஸ் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம மண்ணிலலாம் நடக்க முடியாது. ஸோ அதனால் சாட் மட்டும் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு சாட்லாம் வாங்கி ஃபுல்லாக கதை பேசி பொறுமையாக அங்கேருந்து கிளம்பணும். அங்கே போகும்போதே டைம் ஐ திங்க் 7:30 to 8 இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது 9 ஆயிடுச்சு. சாட் காரமாக இருக்குன்ட்டு அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு குல்ஃபி வேறு வாங்கி சாப்பிட்டாச்சு. இது அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு வந்து நட்ஸ் இருந்ததுன்னா நான் குல்ஃபி ரொம்ப விரும்ப மாட்டேன். பட் ஆனால் அன்னைக்கு குல்ஃபி நல்லா இருந்தது. அதுதான் அதுக்கடுத்து நான் அந்த குல்ஃபி சாப்பிடவே இல்லை. ஹாய், வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தேன். இது கிளிப்பு போட்டிருந்தேன்னா அதனால இதை மட்டும் இப்படி சுற்றிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் இன்னைக்கு என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத காட்டிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி டைம் மாதிரி நான் சொல்கிறேன். இதை வந்து மோஸ்ட்லி விளாக்லாம் எடுத்தேன்னா அந்த விளாகில் வாய்ஸ் ஓவராகவே நான் கொடுத்துருவேன். ஓகேவா, இது மஸ்ட் டீசெண்டாக இருக்கா. மேக்ஸில் வந்து நான் இந்த பேண்ட் எடுத்திருந்தேன், நார்மல் கேஷுவல் பேண்ட் மாதிரி டஸ்கி பிங்க் கலரில். இன்னைக்கு போட்டு போன ட்ரெஸ்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் கலர் தான். இதோட கிளாத் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு மாதிரி ஃப்ளோயாக இருந்தது. இது உள்ள லைனிங்லாம் இல்லை, சிங்கிள் கிளாத் தான். இதில் பாக்கெட்லாம் இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி ரோப் வச்சிருந்தது. எலாஸ்டிக் நான் M சைஸில் எடுத்தேன். 1000 rupees இது மேக்ஸில், ஆஃபரே இல்லை. ஸோ இதுக்கு டாப் வந்து நேர்லேயே பார்த்து வாங்கிட்டா கொஞ்சம் என் மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கலர் வந்து இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ நான் அது மேலே போட்டு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்தது, இந்த கலருக்கு நல்லா இருந்த மாதிரி. ஸோ நான் மேக்ஸ்லேயே தேடினேன், அந்த கலரில் டிஷர்ட் கிடைக்கல. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலில் போனேன். லைஃப் ஸ்டைலில் இந்த ஜிஞ்சர் பிராண்ட்லேருந்து அந்த ஆல்மோஸ்ட் சிமிலராக ஒரு பிளெயின் டிஷர்ட் நார்மலாக 399 rupeesக்கு எடுத்தேன். இதுவும் M சைஸு. இது வந்து பேண்ட்டை விட கொஞ்சம் டார்க் கலர். இதில் இன்னும் கொஞ்சம் டல்லாக தெரியுது, நேரில் இன்னும் பார்க்க வந்து ரொம்ப மைல்டாக அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, அதனால எடுத்தேன். இதோட மெட்டீரியலும் வந்து ரொம்ப தின்னாக இருந்தது. இதில் வந்து மற்ற கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிசைன்லாம் வச்சு பின்னாடி ரோப்லாம் வர மாதிரி இருந்தது. ஆனால் இந்த கலர் இந்த இதில் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஒரு இதுலயுமே இல்லை. கோட் பிராண்ட்ல வந்து இருந்துச்சு சேம் கலர், பட் ஆனால் 800 rupeesக்கு இருக்குது. ஆனால் அதுவும் பனியன் தான், டிஷர்ட் மாதிரி தான்.
ஆனால் அது எதுக்கு 800க்கு வாங்கணும் அப்படின்ட்டு நான் அதை எடுக்கல. வெறும் 400க்கு போதும் அப்படின்ட்டு இதை அப்படியே எடுத்தாச்சு. நான் ஏன் உடனே டாப்பும் எடுத்தேன்னா, இந்த பேண்ட் ஆசைக்கு வாங்கியாச்சா, வாங்கிட்டு நான் போடவே மாட்டேன் டாப் இல்லைன்னு. இல்லைன்னா இருந்தாலும் அந்த பிளாக் கலர் ஏதாவது இருந்தால் பிளாக் போடுவேன். பிளாக் போட்டால் ரொம்ப இந்த கலர் ஒரு இதுவே தெரியாது. அதனால தான் இந்த கலர் வாங்கினேன். இதுக்கடுத்து என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்தால அவ வந்து இது வாங்கி கொடுத்தா, இந்த சில்வர் பிரேஸ்லெட் கொடுத்தா. இதில் தெரியுதா, ஹார்ட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுருக்க மாதிரி இது கொடுத்துருந்தோம். அடுத்து இன்னைக்கு குஷால்ஸ் போனேன். குஷால்ஸில் வந்து ஆஃபர் இருந்தது, 40% வரைக்கும் ஆஃபர் இருந்தது. நான் 2 இயரிங் மட்டும் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஸ்டோன் இருக்கிற மாதிரி. மாலில் வாங்கின பொருட்கள்னு ஒரு ஹாலாக தனியாக போடுவேன். இந்த வாட்டி கம்மியாக தான் வாங்கினேன், அதனால் இதுலேயே இன்க்ளூட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக லென்த்தாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருந்தது, அதனால் எடுத்தேன். சில்வரில் எடுத்தேன். ஐ மீன் சில்வரில், ஸ்டர்லிங் சில்வர் கிடையாது, சில்வர் மெட்டல். அடுத்து இந்த இயரிங் எடுத்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரோஸ் கோல்டு கலரில் இந்த மாதிரி இருக்குது. ரிங்கும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் ரிங்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா அந்த ஸ்டெம் வச்சு போடுறது தான். இந்த மாதிரி இருக்குது பார்க்க, அதனால் எடுத்தேன். ஒரு மாதிரி கோணல் மானலாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. கலர்ட்டை வாரிங்க, கலர்ட்னா தான் தெரியும். நைஸ்ல. இது 2 இயரிங்குமே வந்து ஆஃபர்ல இருந்துச்சு. இதுவும் அதுவும் 400, இது வந்து 430, இது 470. டோட்டலாக வந்து 620 அந்த மாதிரி பே பண்ணேன் நான், 2 இயரிங்கும் சேர்த்து. அவ்வளோதான், இவ்வளோதான் நம்ம வாங்கணும். இன்னைக்கு படம் போறேன்னு படம் போவே இல்லை. வரேன் ஸ்டோரி டைம். இன்னைக்கு வந்து ஹேர் கட், ஆன்லானில் ஹேர் கட் பண்ணலாம். 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம அங்கே தான் ஹேர் கட் பண்ணோம். ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. ஐ டிட் நாட் லைக் இட். Why did I not like it? பிகாஸ் நான் அந்த லென்த் கேட்கல, நான் கம்மியாக தான் ட்ரிம் பண்ண சொன்னேன், அதனால எனக்கு பிடிக்கல. அதனால நான் அதுக்கப்புறம் அங்கே போவே இல்லை. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஹேர் கலர் பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லானில் ட்ரை பண்ணலாம். அங்கே நல்லா பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்ட்டு அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். என் ஃப்ரெண்டோடய போகலாம் அப்படின்ட்டு அவளும் வந்து லீவ் போட்டா, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு போகலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்பாயின்மெண்ட் கேட்குறேன். மார்னிங் ஸ்லாட் இருக்கா, மார்னிங் ஸ்லாட் முடிச்சுட்டு நான் என்ன பிளான்னா, ஈவினிங் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் போகலாம் EL அப்படி அப்படின்ட்டு. ஏன்னா அந்த படம் நானும் பார்க்கணும்னு நான் இது பண்றேன். பட் ஆனால் ஐ குடன்ட் கோ. ஒரு மாதிரி தள்ளி போட்டே போகுது. ஒரு வாட்டி டிக்கெட் கிடைக்கல, போய் இது பண்ண முடியல. அந்த மாதிரி ஈவினிங் 4:30 ஷோ எடுத்தாச்சு. நான் அப்போ கேட்டேன், ஆல்ரெடி இங்கே தான் பண்ணோம், பட் ஆனால் ஸ்டைலிஷ் பண்ணாங்க, அப்பு வெயின் பண்ணல. ஸோ மேபி இந்த வாட்டி அவர் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பயம் இல்லாமல் இருக்கும். போன வாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அப்புவோட ஸ்லாட் எப்போ அப்படின்னு கேட்டேன். 2:30 சொன்னாங்க. நான் வந்து ஓகே 2:30னா அதுக்குள்ளே படம் போயிட முடியுமா அப்படி இப்படின்னு நான் யோசிச்சு, சரி 2:30 ஸ்லாட் புக் பண்ணியாச்சு. ஒரு 2:25 2:20 போல போயிட்டோம். நாங்கள் கொஞ்சம் பிஃபோராகவே 2:30க்கு முன்னாடியே போயிட்டோம். என் ஃப்ரெண்டுக்கு வந்து அப்பு வெயின்னு சொல்லலை, அவளுக்கு வந்து வந்த உடனே ஒரு ஸ்டைலிஷ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். 2:30க்கு என்னோட ஸ்லாட்டு கூப்பிடவே இல்லை. நான் அவ பக்கத்தில் நிற்கிறேன். 3 ஆச்சு, 3:15 போல ஆச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் வந்து என்ன சொல்லுது, அப்போ ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அவங்களை கூட்டிட்டு போய் ஹேருக்கு சேர்ல உட்கார வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தா. ஒருவேளை நம்மள மறந்துட்டாங்களோ, நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்தோம் அப்படின்ட்டு நான் அந்த வெயிட்டிங் லான்ச்ல போய் உட்காந்தா தெரியுமோ அப்படின்ட்டு நாங்க போய் உட்காந்தேன். அப்பயும் வரவே இல்லை. அந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்துதான், அப்பதான் வந்து ஹாய் அப்படின்லாம் சொன்னாங்க. அவரும் பார்த்து ஹாய் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாரு. நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். என் போன்ல வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரீல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஹாய் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் வந்து நம்மளதான் கூப்பிடுறாரு, ஏன்னா ஆப்வியஸா நம்ம எப்போ வந்தோம் அப்படின்ட்டு. நான் திரும்பி பாக்குறேன், அந்த பொண்ணு இப்போ வந்தாங்களா, அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டாரு. நான் அப்படியே என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஹேர் கட் வேணாம், எதுவுமே வேணாம், விட்டுருங்க எனக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஜோஷ், அந்த ஆசை அதுவே போயிடுச்சு. சரி ஓகே, ஒரு vlog எடுத்துட்டு இருந்தோமே, ஒரு இது கவர் பண்ணிப்போம், இப்போ வரைக்கும் டைம் காட்டி இன்னும் வரல, இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு நான் எடுக்கிறேன். கரெக்டா ஹாய்னு ஒரு சத்தம். அவர் வந்துட்டாரு. அப்பாடா ஃபைனலி அப்படின்னு நான் போய் உட்கார்ந்தேன். 3:20 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் 2:20 போனா 1 hour வெயிட் பண்ணியாச்சு. வந்து கேட்டாரு, என்ன எதிர்பார்க்குறீங்க. நான் சொன்னேன், ஹேர் வந்து கீழே தின் ஆயிடுச்சு, ஸோ அதனால வந்து லென்த் கொஞ்சம் கம்மி பண்ணும், இங்க ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சோண்டு எனக்கு லேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னா. ஓவர் லேஸ் வேண்டாம், லைட்டா. அதான் அப்ப இவங்க பண்ணிருவாங்க அப்படின்ட்டு ஓகேவா அப்படின்ட்டு இன்னொருத்தங்களை மாத்திட்டு போயிட்டாரு அவரு. நான் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் அவர் பண்ணல எனக்கு ஹேர் கட். எனக்கு வந்து மத்தவங்க வந்து நல்லா பண்றாங்கன்னா நோ ப்ராப்ளம், நான் ஏன் அவர் தான் வேணும்னா அப்படி ஆயிடுச்சு அப்படின்றதுனாலதான் அப்படி சொன்னேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து 3:25 அந்த மாதிரி ஆயிடுச்சு.
அப்பதான் எனக்கு வந்து கலரிங் ஸ்டார்ட் பண்றாங்க. 4:35க்கு ஷோ. எப்படி முடிச்சு இது பண்றது? வாய்ப்பே இல்லை. அதனால வந்து டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டோம் நாங்க. சரி அடுத்த ஷோ போலாம்னா டிக்கெட் கிடைக்கல. நைட் ஷோ 10 o'clock 10:50 ஷோ தான் இருந்தது. அது வீட்டுல வந்து யோசிப்பாங்கல்ல, ஏன்னா 2 மணிக்கு முடியும், அங்க இருந்து ரிட்டர்ன் எப்படி வண்டி கிடைக்காது அப்படின்ற மாதிரி. டாடி என்ன சொன்னாருன்னா 7:40 ஷோ போங்க, நான் வேணா வந்து கார்ல வந்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. ஆனா டிக்கெட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ல இருந்தது, இப்படி பாக்குற மாதிரி இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காதுன்னு வேற எனக்கு இதாயிடுச்சு. படத்தை பார்க்கணும்னு பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு இது. என்னன்னா மார்னிங் ஸ்லாட் கேட்டிருந்தோம். அப்போ வந்து அப்போ இல்லைல்ல. அப்போ நான் யோசிச்சுட்டே இருக்கேன், சரி மார்னிங் ஸ்லாட் போட்டிருந்தா அழகா முடிச்சுட்டு பக்காவா படம் போயிருக்கலாம். ஏன்னா இவர் வேணும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்லாட் போட்டோம். ஃபைனலி எனக்கு அவரே பண்ணல. அப்ப படமும் போச்சு, அவரும் பண்ணல, லேட்டும் ஆயிடுச்சு. எனக்கு நான் இங்க ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடா இங்க வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று ஆயிடுது அப்படின்ட்டு என் ஃபேஸே மாறிடுச்சு. பை த டைம் அவ முடிச்சுட்டு என்னடி என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான். எனக்கு காதுல எதுவுமே விழல, கண்ணு ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது, பசி வேற. நான் அதே யோசிக்கிறேன், காலையிலேயே வந்தா ஒரு மாதிரி இந்த ஒரு டென்ஷன் இல்லாம படமும் பார்த்துருக்கலாமே அப்படின்ட்டு. இன்னொருத்தங்க வந்து ஹேர் கட் பண்ணாங்க. நான் என்ன கேட்டனோ எக்ஸாக்டா அதே மாதிரி தான் வந்து எனக்கு பண்ணி விட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஹேர் கட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சூப்பர். இதுக்கு முன்னாடியை விட டாப் நாட்ச், எல்லா சர்வீஸ் எல்லாமே ஓகே. பட் ஆனால் அந்த ஒரு இது மட்டும் எனக்கு வந்துச்சா, இதனால படமும் கேன்சல் பண்ணிட்டோம், இதுவும் ஆயிடுச்சு, படம் போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேட் இதாயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1.5 months ஒரு 2 months அப்புறம் நான் திருப்பி ஹேர் கட் பண்ண போறேன்னா, நான் இப்போ எனக்கு பண்ணாங்களா அவங்களே நான் பண்ண சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அதுவே வந்து செட் ஆயிடுச்சு. நான் என்ன ஹேர் கட் பண்ணாங்கன்னு ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க, ஆனாலும் நானே சொல்றேன், எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பின்னாடி வந்து லென்த் மட்டும் கம்மி பண்ண சொன்னேன். லென்த்து கம்மி பண்ணிட்டு எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் போடும்போது, அதனால ஸ்லைட் யூ போதும். ஃப்ரண்ட்டில் இந்த ஹேர் இருக்குல்ல, இது மட்டும் எனக்கு வந்து லைட்டாக ஃபேஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி லைட் லேயர்ஸ் வேணும் அப்படின்னு. அப்புறம் பேங்க்ஸ் மட்டும் லைட்டாக கட் பண்ணாங்க. போன வாட்டி நேச்சுரல்ஸில் ஹேர் கட் பண்ணேன், நான் அதை ரீல்ஸ் கூட போட்டிருப்பேன். அதை அவங்க வந்து எப்படி கட் பண்ணிட்டாங்கன்னா, இங்கே இந்த அளவுக்கு ஹேர் எடுத்து பேங்க்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ மண்டையில் இருக்கிற பாதி முடியோட வால்யூம் வந்து பேங்க்ஸுக்கே போயிடுச்சு. ஸோ அதனால அவங்க இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேங்க்ஸ்லாம் கட் பண்ண வேணாம், இது வந்து வளரட்டும், அப்போதான் உங்களுக்கு வந்து லேயர்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வரும், இந்த அளவுக்கு பேங்க்ஸ் கட் பண்ண தேவையில்லை, ரொம்ப ஸ்லைட்டாக பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃபேஸ் ஃப்ரேம்க்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து வால்யூமே இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து எனக்கு பேங்க்ஸ்லேயே போயிடுச்சு. எனக்கு இங்கே வரைக்கும் கட் பண்ணால் அந்த வால்யூம் நல்லா தெரியும் அப்படின்னாங்க. நான் வந்து எனக்கு ஷார்ட்டாக வேண்டாம் அப்படின்னு. அது அடுத்தடுத்து கட் பண்ணும்போது ட்ரிம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ பண்ணும்போது அது அப்படியே மர்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஹேர் இங்கே வரைக்கும் வால்யூம் வந்து இதுவாக இருக்குது, ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்குது. இது கீழே தான் வந்து பிரேக்கேஜ், ஹேர் வந்து வீக்காக இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கீழே மட்டும்தானே நம்ம கேர்ள் பண்ணிட்டு இருந்தோம், மேலெலாம் பண்ணல. ஸோ அதுதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டைலிங் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லைனா ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதோ ஒன்று மட்டும் யூஸ் பண்ணாமல் 2-3 யூஸ் பண்ணுங்க, அப்போ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஹேர் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ வந்து அவங்க ப்ளோ ட்ரை பண்ணதுனால ஹேர் வந்து இப்படி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஹேர் கட் எவ்வளோ ஆச்சுன்னா, அந்த டாப் ஸ்டைலிஸ்ட் அவங்க தான் ஹேர் கட் பண்ணாங்க. 1800 ஹேர். அதுக்கப்புறம் சும்மா போயிட்டு சுற்றிட்டு ஸ்வராஸ்கி போயிட்டு அவளுக்கு பர்த்டே கிஃப்ட் மாதிரி ஒரு குட்டி ரிங் மாதிரி வாங்கினேன். அடுத்து அங்கேருந்து பசிச்சுது, பீச் போயிட்டு சாட் ஐட்டம் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ தான் வந்து அப்படியே இப்போவே காட்டிடலாம், இல்லைனா அதை அப்படியே நான் விட்டுருவேன் அப்படின்றதுக்காக காட்டினேன். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், லைக் திஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.